பண்டைய நகரமான பாபிலோனில் ஆஷூர் என்ற ஒரு திறமையான கைவினைஞரும் இஷ்டார் என்ற அழகான நடன கலைஞரும் வாழ்ந்து வந்தனர். ஆஷூர் தனது நேர்த்தியான சிற்பங்களுக்காக நகரம் முழுவதும் அறியப்பட்டார். அதே நேரத்தில் இஷ்டார் பிரமாண்ட கோவிலில் தனது மயக்கும் நிகழ்ச்சிகளால் பார்வையாளர்களை மயக்கினார். அறுவடையை கொண்டாடும் ஒரு திருவிழாவின் போது அவர்களின் பாதைகள் ஒரு அதிர்ஷ்டமான மாலையை கடந்தன. அங்கு அஷூரின் சிற்பங்கள் கோயில் மைதானத்தை அலங்கரித்தன. மேலும் இஷ்டரின் நடனம் மக்களை கவர்ந்தது. அந்த தருணத்திலிருந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் ஈர்க்கப்பட்டனர். அவர்களின் ஆன்மா விதியால் பிணைக்கப்பட்டது. மிகவும் வித்தியாசமான உலகங்களில் இருந்து வந்திருந்தாலும் அஷூர் ஒரு தாழ்மையான கைவினைஞர் மற்றும் இஷ்டார் ஒரு மரியாதைக்குரிய கோயில் நடன கலைஞரவர்களது அன்புக்கு எல்லையே இல்லை. அவர்கள் ஒருவரையொருவர் அரவணைத்து ஆறுதல் கண்டனர். அவர்கள் பயம் அல்லது தீர்ப்பு இல்லாமல் ஒன்றாக இருக்கக்கூடிய எதிர்கால கனவுகளை பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் காதல் பல சோதனைகளை எதிர்கொண்டது. இஷ்டரின் கோவில் பாதுகாவலர்களின் மறுப்பு முதல் அவரது கவனத்திற்காக போட்டியிடும் போட்டியாளர்களின் பொறாமை வரை. ஆனால் எல்லாவற்றிலும் ஆஷூர் மற்றும் இஷ்டார் தங்கள் பக்தியில் உறுதியாக இருந்தனர். அவர்களின் காதல் பண்டைய நகரத்தில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக பிரகாசித்தது. காதல் மற்றும் எதிர்ப்பின் ஒரு பெரிய சைகையில் ஆஷூர் அவர்களின் அன்பின் நினைவாக ஒரு தலைசிறந்த படைப்பை செதுக்கினார். அவரையும் இஷ்டாரையும் நித்திய அரவணைப்பில் சித்தரித்தார். சிற்பம் அவர்களின் நீடித்த அன்பின் அடையாளமாக மாறியது. அனைத்து தடைகளையும் வெல்லும் அன்பின் சக்திக்கு சான்றாக எதிர்கால சந்ததியினரால் போற்றப்படுகிறது. பண்டைய நகரமான பாபிலோனை காலத்தின் மணல் நீண்ட காலமாக விழுங்கினாலும் ஆஷூர் மற்றும் இஷ்டாரின் புராண கதை வாழ்கிறது. பாலைவனம் முழுவதும் வீசும் காற்றில் கிசுகிசுத்தது. அன்பின் நீடித்த சக்தியின் காலமற்ற நினைவூட்டல்.